வெல்கம் டு மை சேனல் அரசு பணி ஐஏஎஸ் அகாடமி சோழவந்தான் மதுரை. இன்னைக்கு வீடியோல இது வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்ட எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் டாபிக்ல இருந்து சம்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சம் போறதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, இரு எண்களின் பெருக்கற் பலன். இரு எண்களின் பெருக்கற் பலன் ஈக்குவல் டு, இது வந்து இரண்டு எண்களை எக்ஸ் இன்டு ஒய் அல்லது ஏ இன்டு பி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இரு எண்களின் பெருக்கற் பலன் ஈக்குவல் டு எல்சிஎம் பெருக்கல் ஹெச்சிஎஃப் அப்படின்ற ஒரு ஃபார்முலா வந்து எல்சிஎம் ஹெச்எஃப் அந்த கான்செப்ட்ல வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப். செகண்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, பின்னங்களின் எல்சிஎம் அதாவது மீசிமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே இப்போ ஒரு சம் பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த சம்மை எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா 4/5, 3/10, 7/15 அப்படின்னு சொல்லிட்டு ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க, பின்ன வடிவத்துல கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் பாத்தீங்கன்னா இந்த பின்னங்களின் எல்சிஎம். மேல இருக்கிற நம்பர் எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கக்கூடிய நம்பர் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஃபார்முலா, பின்னங்களின் ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் அப்படின்னா மீ போ வா அல்லது மீ போக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாமே ஹெச்சிஎஃப்பும், கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு 2 நம்பர் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். இதுக்கு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எல்சிஎம். எல்சிஎம் அப்படின்னா ரெண்டு நம்பர்லயும் இந்த தானா வகுத்தல்ல போடுவோம் இல்லையா, தானா வகுத்துல போடும்போது ரெண்டு நம்பரையும் ஒரே பாக்ஸ்குள்ள போடணும். இதான் வந்து எல்சிஎம். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மெத்தட்ல வந்து எல்சிஎம் வந்து போடுவாங்க. ஸோ இந்த மெத்தட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரெண்டாவது வாய்ப்புல ஸ்டார்ட் பண்ணலாம். 8 2 16, 6 2 12, மறுபடியும் ரெண்டாவது வாய்ப்பாடு 4 2 8, 3 2 6. ஸோ மறுபடியும் ரெண்டாவது வாய்ப்பாடு 2 2 4, பேலன்ஸ் 3. ரெண்டாவது வாய்ப்பாடு 1 2 2, 3 அப்படியே இருக்கும். அடுத்து மூணாவது வாய்ப்பாடு 1, 2 2 4, 2 2 4 இன்ட்டு 3, 4 4 16 இன்ட்டு 3. ஸோ 16 3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5 3 15, 6 3 18, பேலன்ஸ் 1, 1 3 3 பிளஸ் 1 வந்து 4. ஸோ எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 16க்கும் 12க்கு எல்சிஎம் வந்து 48. இதே சம ஹெச்சிஎஃப்ல எப்படி போறது அப்படின்னா, தனித்தனி தானா வகுத்தல் போட்டுக்கோங்க. 8 2 16, 4 2 8, 2 2 4, 4 2. ஸோ இது வந்து 6 2 12, 3 2 6, 1. ஸோ 16க்கு என்னென்ன காரணிகளா வந்திருக்கு அப்படின்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. 12க்கு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3. இப்போ இந்த 2க்கு இந்த 2 வந்து பேர் பண்ணலாம். இந்த 2க்கு இந்த 2. இங்க 2 இருக்கு, கீழே 2 இருக்கா கிடையாது. இங்க 3 இருக்கு, மேல 3 இருக்கா கிடையாது. அதாவது ரெண்டுக்குலயும் சேமா நம்பர் இருந்தா மட்டும் தான் அதை வந்து எடுத்துக்கணும். அப்ப 2 இன்ட்டு 2 4. ஸோ இதுக்கான ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னா 4. ஸோ பொதுவா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எடுக்கணும் அப்படின்னா, எல்சிஎம் அப்படின்னா ஒரே பாக்ஸ்ல போட்டுக்கோங்க, ஹெச்சிஎஃப் அப்படின்னா தனித்தனி பாக்ஸ்ல போட்டு இந்த மாதிரி பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் போறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி எப்பவுமே பாத்தீங்கன்னா ரெண்டு எண்கள் இருக்கு அப்படின்னா அந்த எண்களுக்கான எல்சிஎம் பாத்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் விட அதிகமா இருக்கும். இப்ப இங்க இந்த 16,12க்கான எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ ஹெச்சிஎஃப் விட எல்சிஎம் தானே அதிகமா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஒன் வேர்டா சம்ஸ்ல நம்ம பார்ப்போம். எல்சிஎம் அப்படின்னா தமிழ்ல மீசிமா அப்படின்னு மீனிங். ஹெச்சிஎஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 10th ஸ்டாண்டர்ட் புக்ல பாத்தீங்கன்னா ஜிசிடி அப்படின்ற பேர்லும் கொடுத்துருப்பாங்க. ஹெச்சிஎஃப்னாலும் ஜிசிடினாலும் ஒண்ணுதான். தமிழ்ல இதுக்கு மீ போ வா அல்லது மீ போ கா அப்படின்ற பேர்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சம், லீஸ்ட் காமன் மல்டிபிள், அதாவது எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். 4/5, 3/10, 7/15க்கு வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் எடுத்து எழுதிக்கலாம். 4/5, 3/10, 7/15. இது பாத்தீங்கன்னா ஒரு பின்ன வடிவத்துல இருக்கு இல்லையா, பிராக்ஷன் ஃபார்மேட்ல இருக்கு இல்லையா. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, அந்த பின்னங்களின் மீசிமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்போம். ஸோ எல்சிஎம் அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா, அப்ப மேல இருக்கிற டேர்ம்க்குலாம் எல்சிஎம் எடுக்கணும், கீழே வந்து ஹெச்எஃப் வந்து கண்டுபிடிக்கணும். மேற்கொள்ள நம்பர் 4, 3, 7. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 2 2 4, 3 அப்படியே இருக்கும், 7. அடுத்து 1 2 2, 3, 7 அப்படியே இருக்கும். அடுத்து மூணாவது வாய்ப்பாடுல
அடுத்து 7வது வாய்ப்பால போட்டோம் அப்படின்னா 4 7 7. அடுத்து 2 2 4 3 7 21. சரி, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இதுக்கான எல்சிஎம் என்னன்னா 84. அப்ப இங்க 84. அடுத்து வந்து ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் அப்படின்னா தனித்தனி பாக்ஸ்ல போகணும்னு சொன்னேன். 5 10 15. இது ஓரஞ்சு 5 2 5 10 2 1 3 5 15 3 1. இப்ப எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா 5 காமனா வருது இல்லையா? அப்போ ஹெச்சிஎஃப் வந்து 5. ஆப்ஷன் ஏ 84/5. செகண்ட் சம், find the greatest number of 4 digits exactly divisible by 15 21 27. அதாவது 15 21 27 ஆகிய 3 எண்களால் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய 4 இலக்க எண், மிக சிறிய 4 இலக்க எண், இந்த மாதிரி ஏதோ இலக்கங்கள் மென்ஷன் பண்றாங்க. அந்த இடத்துல வந்து 2 3 4 அந்த மாதிரி எந்த எண்கள் வேணாலும் மென்ஷன் பண்ணிருக்கலாம். மிகப்பெரிய அல்லது மிக சிறிய இந்த மாதிரி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எல்சிஎம் தான் வந்து கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த 15 21 27க்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 15 21 27. இது 3வது வாய்ப்பால போடலாம். 5 3 15 7 3 21 9 3 27. இது 5வது வாய்ப்பால போடலாம். ஓரஞ்சு 5 7 9. அடுத்து 7வது வாய்ப்பாடுல, அடுத்து 9வது வாய்ப்பாடுல போடணும். 3 5 15 7 9 63. இப்ப ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 15 63 945 அப்படின்னு வரும். இது ஆன்சர் கிடையாது. கொஸ்டின்ல வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 4 டிஜிட்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது மிகப்பெரிய 4 இலக்க எண் எது அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? இதுல மிகப்பெரிய எண், மிக சிறிய எண் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். மிகப்பெரிய ஓர் இலக்க எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா 9. மிகப்பெரிய ஈரிலக்க எண் அப்படின்னா 99. மிகப்பெரிய 3 இலக்க எண்ணா 999. மிகப்பெரிய 4 இலக்க எண்ணா 9999. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்ப மிக சிறிய ஓர் இலக்க எண் ஒண்ணு கேட்டாங்கன்னா அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. 0ன்னு போட்டுறாதீங்க, அது தப்பு. மிக சிறிய ஈரிலக்க எண்ணா 10. மிக சிறிய 3 இலக்க எண் அப்படின்னா 100. மிக சிறிய 4 இலக்க எண் அப்படின்னா 1000. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். நமக்கு கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னா 9999 இல்லையா? 9999 இந்த எல்சிஎம் கிடைச்சது இல்லையா? 945ஆல வந்து வகுக்கணும். ஒரு தடவை போகுமா? 945 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 549. இதுக்கப்புறம் புள்ளி வச்சு எல்லாம் வகுக்க கூடாது. இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் வந்து மைனஸ் பண்ணணும். 9999 549ஆல மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா இது 0 5 4 9 9450. ஆப்ஷன் பி 9450. Third sum, the GCD and LCM of two polynomials are x plus 1, x power 4 minus 1 respectively. அதாவது இரண்டு பல்லுறுப்பு கோவைகளின் GCD அப்படின்னா HCF-உம் LCM-உம் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து GCD அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? GCD அல்லது HCF x plus 1. அடுத்து வந்து LCM x power 4 minus 1. One of the polynomials is x square plus 1. Find another one. ஒரு பல்லுறுப்பு கோவை x square plus 1. அதாவது ஒரு எண் அப்படி இதை எடுத்துக்கலாம். x square plus 1 மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா இரு எண்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு LCM இன்டு HCF. இந்த இரு எண்களின் பெருக்கற்பலனை x இன்டு ஒய்ன்னு எடுத்துக்கலாம். LCM பெருக்கல் HCF. இதுல இரு எண்கள்ல ஒரு எண் கொடுத்திருக்காங்க. என்னன்னா x ஸ்கொயர் பிளஸ் 1. இன்னொன்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த y அப்படியே வச்சுக்கலாம். எல்சிஎம்கான வேல்யூ என்னன்னா x பவர் 4 மைனஸ் 1 பெருக்கல் HCF வந்து x பிளஸ் 1. இப்ப இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரிக்கணும் ஃபார்முலா படி. இப்ப இந்த டேர்ம் வந்து நம்ம வந்து பிரிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்ப இந்த மாதிரியான ஒரு டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வெளியே வந்து ஸ்கொயரோ அல்லது கியூபோ இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன பண்ண வேணாம்னா பிரிக்க வேண்டாம்.
பிராக்கெட்டுக்கு வெளியே பவர் 2 பவர் 3 பவர் 4 இந்த மாதிரி பிராக்கெட்டுக்கு வெளியே நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா படி பிரிக்க வேண்டாம். இதுவே பிராக்கெட்டுக்கு உள்ள பவர் 2 பவர் 3 பவர் 4 ஏதாவது ஒரு எண் பாத்தீங்கன்னா பவர்ல இருந்துச்சு அப்படின்னா பிராக்கெட்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபார்முலா படி பிரிக்கணும். அந்த கான்செப்ட் படி தான் நான் வந்து இந்த எக்ஸ் பவர் 4 -1 பிரிக்க போகுது. எப்படி பிரிக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர் -1 அப்படின்னு பிரிக்கலாம். அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா இப்படி இருக்கு. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் -1. நம்ம இதை மட்டும் தான் பிரிச்சிருக்கோம். இதை வந்து நம்ம பிரிக்கல. அப்ப இது வந்து எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து இந்த பக்கம் என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பெருக்கல் ஒய் அப்படியே நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒய் இங்கேயே வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் -1 எக்ஸ் பிளஸ் 1 வகுத்தல் இங்க இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பெருக்கல் இருக்கிறது கீழே வரும்போது வகுத்தெல்லாம் மாறும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 கேன்சல் ஆயிருமா? ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் -1 எக்ஸ் பிளஸ் 1. ஸோ ஆப்ஷன் பி எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் -1. நாலாவது சம் ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெச்சிஎஃப் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 4 8 16 இந்த எண்கள் இருக்கு இல்லையா இதுக்கு மட்டும் ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். முதல்ல 4 2 8 2 2 4 8 2 16 4 2 8 2 2 4 4 2 2. இப்ப ஹெச்சிஎஃப் இங்க 2 இங்க 2 2 இருக்கு இல்லையா 2 அடுத்து இங்க 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 2 அப்ப 2 × 2 4. சரிதான் பாத்தீங்கன்னா ஹெச்சிஎஃப். அதாவது 4க்கான காரணிகள் வந்து 2 × 2 8க்கு 2 × 2 × 2 16க்கு 2 × 2 × 2 × 2. இந்த மூணுத்துலயுமே பாத்தீங்கன்னா 2 காமனா வந்திருக்கு. இதுல 2 காமனா வந்திருக்கு. 2 × 2 4. அடுத்து இங்க பி கியூ ஆர் அப்படின்ற டேர்ம் பாத்தீங்கன்னா மூணுத்துலயுமே வருதா அப்ப காமனா பாத்தீங்கன்னா பி கியூ ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப இந்த பவர்லாம் இருக்கு இல்லையா சோ பவர்ல ஹெச்சிஎஃப் கேக்குறாங்க அப்படின்னா லோவஸ்ட் பவர் எடுக்கணும். பி உடைய லோவஸ்ட் பவர் எது அப்படின்னா இங்க பவர் 2 பவர் 3 பவர் 2 இருக்கு இல்லையா லோவஸ்ட் பவர் வந்து 2. கியூல லோவஸ்ட் பவர் வந்து இங்க 3 இங்க 2 இங்க 4 இருக்கு. அப்ப இதுக்கு வந்து 2. ஸோ ஆருக்கு பாத்தீங்கன்னா பவர் 1 2 3 இருக்கு. லோவஸ்ட் பவர் பாத்தீங்கன்னா 1. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 4 பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர். அஞ்சாவது சம் ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் எக்ஸ் பவர் 4 -1 ஒரு டேர்மும் எக்ஸ் ஸ்கொயர் -2x + 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்மும் கொடுத்துருக்காங்க. இது தனித்தனியா நம்ம வந்து அதை வந்து என்ன பண்ணோம்னா ஃபார்முலா படி பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னா எக்ஸ் பவர் 4 -1 இருக்கா பவர் பிராக்கெட்டுக்கு வெளியே பவர் 2 பவர் 3 பவர் 4 இருந்தா பிரிக்க வேணாம்னு சொன்னேன். ஸோ பிராக்கெட்குள்ள வந்து இந்த மாதிரி பவர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபார்முலா படி பிரிக்கணும். ஸோ இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர் -1. இது பார்க்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. ஸோ அதுபடி இதை பிரிச்சோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் -1. ஸோ இதை இன்னும் வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப எக்ஸ் -1 எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு பிரிக்கலாம். இந்த எக்ஸ் பவர் 4 -1 எப்படிலாம் பிரிச்சிருக்கோம்னா இந்த டேர்ம் வந்து நம்ம பிரிக்கவே இல்லையா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படியே இருக்கும். அடுத்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் -1 தான் நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் எக்ஸ் -1 எக்ஸ் பிளஸ் 1. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் -2x + 1 இதை வந்து காரணிப்படுத்தணும் அதாவது ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஒரு டேர்ம் பாத்தீங்கன்னா பவர் 2 பவர் 1 ஒரு நம்பர் டேர்ம் இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா இது வந்து காரணிப்படுத்தணும் ஃபேக்டரைஸ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் 1 × 1 1 பெருக்குனா 1ன்னு வரணும் கழிச்சோம் அப்படின்னா -2 அப்படின்றது அது மிடில் வேல்யூ வந்து கிடைக்கணும். 1 × 1 1 நடுவில் மைனஸ் இருந்தா ரெண்டுத்துக்குமே வந்து மைனஸ் போடணும். ஸோ எப்படி பிரிக்கலாம்னா எக்ஸ் -1 எக்ஸ் -1
இத எக்ஸ் மைனஸ் ஒன்னு த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு டேர்ம் பாத்தீங்கன்னா 2 தடவை வந்திருக்கு. இப்ப வந்து நம்ம எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் அப்படின்னா எல்லாத்துமே வரக்கூடிய நம்பரை ஒரு தடவை எழுதணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்ப இதுல வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு வந்திருக்கா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு, அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒன்னு, அடுத்து எக்ஸ் பிளஸ் ஒன்னு. சோ மறுபடியும் எக்ஸ் மைனஸ் ஒன்னு இருக்கு, எக்ஸ் மைனஸ் ஒன்னு இருக்கு, எக்ஸ் மைனஸ் ஒன்னு தான் ஹோல் ஸ்கொயர் இருக்கு. எல்லாத்தையும் ஒரு தடவை எழுதியாச்சு. அடுத்து எல்சிஎம் அப்படின்னா பவர்ல ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கு. அடுத்து இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு எக்ஸ் மைனஸ் ஒன்னு, இங்க ஒரு எக்ஸ் மைனஸ் ஒன்னு, இங்க ஒரு எக்ஸ் மைனஸ் ஒன்னு. இதுல ஹையஸ்ட் பவர் வந்து 2, அப்ப பவர் 2. இப்ப ஆப்ஷன் டி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு, எக்ஸ் பிளஸ் ஒன்னு, எக்ஸ் மைனஸ் ஒன்னு தான் ஹோல் ஸ்கொயர். ஆறாவது சம் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஒரு டேர்மும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு ஒரு டேர்மும் ஆகியவற்றின் மீப்போவா காண்க. மீப்போவா அப்படின்னா ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய். இதுல வந்து காமனா எதை வெளியே எடுக்கலாம்னா, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் இருக்கு இல்லையா, அப்ப எக்ஸ காமனா எடுத்துக்கலாம். இங்க ஒய் இருக்கு, ஒய் ஸ்கொயர் இருக்கு, அப்ப ஒய் வந்து காமனா எடுத்துக்கலாம். பேலன்ஸ் வந்து இங்க ஒரு எக்ஸும் இங்க ஒரு ஒய்யும் காமனா இருக்கும். அடுத்து இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ் இருக்கு, அப்ப ஒரு எக்ஸ வெளியே எடுத்துடலாம். பேலன்ஸ் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு இருக்கும். ஹெச்சிஎஃப் கேக்குறாங்க. ஹெச்சிஎஃப் அப்படின்னா ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா காமனா அந்த டேர்ம் வரணும். எக்ஸ் பிளஸ் ஒய் தானே காமனா இருக்கு, அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய். ஆப்ஷன் ஏ எக்ஸ் பிளஸ் ஒய். ஏழாவது சம் ஒரே இடத்தில் துவக்கி ஒரே திசையில் ஏ, பி, சி என்பவர்கள் செவ்வக வடிவ பூங்காவை சுற்றி ஓடுகின்றனர். ஒரு முறை சுற்றி வர ஏ 252 வினாடிகளும், பி 308 வினாடிகளும், சி 198 வினாடிகளும் எடுத்துக் கொள்கின்றனர். ஓட தொடங்கிய பிறகு அதே துவக்க புள்ளியில் இந்த மூவரும் எத்தனை வினாடிகளுக்கு பிறகு சந்திப்பார்கள்? அதாவது எத்தனை வினாடிகளுக்கு அப்புறம் ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படின்றத, ஒன்றாக அப்படிங்கிற வார்த்தை பாத்தீங்கன்னா இங்க வந்து இன்டைரக்டா வருது, நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒன்றாக, மிக சிறிய, இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா எல்சிஎம் வந்து எடுக்கணும். 252, 308, 198க்கு எல்சிஎம் எடுக்கணும். ரெண்டாவது வாய்ப்பாடு எடுத்தோம் அப்படின்னா 12 2 24, பேலன்ஸ் 1, 6 2 12, 15 2 30, 4 2 8, 9 2 18, பேலன்ஸ் 1, 9 2 18. அடுத்து 6 2 12, 3 2 6, 7 2 14, பேலன்ஸ் 1, 7 2 14, 99 அப்படியே வரும். அடுத்து ரெண்டாவது வாய்ப்பாடுல ஏழாவது வாய்ப்பாடுல போடலாம். 9 7 63, 1 7 7, 1 7 7, 99 அப்படியே வரும். அடுத்து 9ஆம் வாய்ப்பாடுல போட்டோம் அப்படின்னா 1 9 9, 11 அப்படியே வரும். 1 9 9, 1 9 9. அடுத்து வந்து 11ஆம் வாய்ப்பாடுல போடலாம். இப்ப 2 2 4, 7 9 63 பெருக்கல் 11 இருக்கு. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 × 63 × 11, அதாவது 4 × 63 × 11. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2772 அப்படின்னு வரும். எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வினாடிகள்ல தானே இருக்கு. அப்ப வினாடிகள், செகண்ட்ஸ் அப்படின்னு எழுதணும். அடுத்து ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நிமிடம், வினாடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்ப வினாடிகளை நம்ம நிமிடமா வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஒரு நிமிடம் அப்படின்னா 60 வினாடி இல்லையா, அப்ப வினாடிய நிமிடமா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 60ஆல வகுக்கணும். இந்த 2772 60ஆல வகுக்கணும். 4 60 240, மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 37. அடுத்து 6 × 6 36, பேலன்ஸ் 1, இந்த 2 வந்து அப்படியே கீழே இருக்கலாம். இப்ப இதுக்கப்புறம் வந்து பாயிண்ட் வச்சு அதை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. மேல இருக்கதான் பாத்தீங்கன்னா நிமிடங்கள். 46 நிமிடம் 12 வினாடி. 46 நிமிடம் 12 வினாடி அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. 8வது சம்
எந்த மீப்பெரு எண்ணால் 2112 மற்றும் 2792 என்ற எண்களை வகுக்கும் போது மீதி 4 கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? என்ன பண்ணணும்னா 2112 4ஆல மைனஸ் பண்ணணும், 2792 4ஆல மைனஸ் பண்ணணும். சரி, மைனஸ் பண்ணோம்னா 2108 2788 அப்படின்னு கிடைக்கும். சோ இந்த எண்களுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா மீப்பெரு எண் அப்படின்னா HCF வந்து கண்டுபிடிக்கணும். 2108 2788. சரி, பாத்தீங்கன்னா 4 டிஜிட் நம்பரா இருக்கா ரெண்டுமே. இதுக்கு டானா வகுத்தல் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். 2 டிஜிட் அப்படின்னா நம்ம வந்து டானா வகுத்தல் வந்து போடலாம். 3 டிஜிட் 4 டிஜிட்லாம் போச்சு அப்படின்னா இந்த மெத்தட ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டுல எது பெரிய நம்பர் அப்படின்னா 2788 தானே பெரிய நம்பர். இதை உள்ள போட்டுக்கோங்க. 2108 வெளியே போட்டுக்கோங்க. இப்போ ஒரு தடவை போகுமா? 1 × 2108 2108. சோ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 680 அப்படின்னு வரும். இப்ப அதுக்கு அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வகுத்தல் போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. ரெண்டுல எது பெருசுனா இதான பெருசு. அப்ப இதை வந்து உள்ள போட்டுக்கலாம். 3 × 680 2040 அப்படின்னு வரும். இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 68. அடுத்து இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும். ரெண்டுல எது பெருசுனா 680 தானே பெருசு, அதை உள்ள போட்டுக்கலாம். இப்போ 10 × 680 680. மேக்சிமம் 3 அல்லது 4 ஸ்டெப்லயே பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சோ நமக்கான HCF எது அப்படின்னா இதுதான் வந்து HCF. அப்ப HCF 68, ஆப்ஷன் சி 68. 9வது சம், இரு எண்களின் பெருக்கல் தொகை 1600, அவைகளின் மீப்போவா 5 எனில் மீசீமா காண்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ இரு எண்களின் பெருக்கு தொகை அப்படிங்கிறது x × y அப்படின்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு 1600. மீப்போவா அப்படின்னா HCF 5, மீசீமா அப்படின்னா LCM வந்து கேக்குறாங்க. சோ இது வந்து இரு எண்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு LCM × HCF அந்த ஃபார்முலா படி இருக்கு. இரு எண்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு LCM × HCF. இரு எண்களின் பெருக்கற்பலன் வந்து 1600. LCM தான் நம்ம கண்டுபிடிக்கணும். HCF வந்து 5. சோ கண்டுபிடிக்க வேண்டிய LCM இங்க வச்சுக்கலாம். பெருக்கல் 5 கீழே வரும்போது வகுத்தல் 5 மாறும். சோ 4 5 5 3 5 15, பேலன்ஸ் 1 2 5 10 0. அப்ப LCM பாத்தீங்கன்னா 320. ஆப்ஷன் ஏ 320. 10வது சம், LCM ஆஃப் 4/5 4/-81 4/12 4/7. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா LCM வந்து கண்டுபிடிக்கணும். இந்த 4/5 எப்படி எழுதலாம்னா 4/5/1 4/-81 1/4/81 அப்படின்னு எழுதலாம். அடுத்து 4/12 4/12/1 அப்படின்னு எழுதலாம். 4/7 4/7/1. சோ இதுக்கு வந்து LCM வந்து கேக்குறாங்க. சோ இது பின்ன வடிவத்துல இருக்கிறதுனால இதுக்கு LCM இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா பின்னங்களின் LCM ஈக்குவல் டு, சோ மேல இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா LCM கண்டுபிடிக்கணும், கீழே வந்து HCF வந்து கண்டுபிடிக்கணும். சோ LCM அப்படின்னா இருக்கிறதுலயே பவர்லயே ஹையஸ்ட் பவர் வந்து எழுதணும். சோ இருக்கிறதுலயே ஹையஸ்ட் பவர் எது அப்படின்னா 4/12. HCF அப்படின்னா லோவஸ்ட் பவர். சோ எல்லாத்துலயுமே 1 தானே இருக்கு. இங்க 4/81 இருக்கு. இருக்கிறதுல லோவஸ்ட் பவர் பாத்தீங்கன்னா 1. சோ இது வந்து 4/12. ஆப்ஷன் ஏ 4/12. 11வது சம், find the greatest number that will divide 43 91 183 as to leave the same remainder in each case அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது 43 91 183 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய ஒரே மீதியை தரக்கூடிய மிகப்பெரிய எண் என்ன அப்படின்றது கேள்வி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 43 91 183 எடுத்து எழுதிக்கலாம். இது ரெண்டுத்துல எது பெருசு அப்படின்னா 91 தானே பெருசு. அப்ப 91ல இருந்து 43 வந்து மைனஸ் பண்ணணும். சோ மைனஸ் பண்ணோம்னா 48 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து 183ல இருந்து 91 வந்து மைனஸ் பண்ணணும். சோ மைனஸ் பண்ணோம்னா 92 கிடைக்கும். அடுத்து 183ல இருந்து 43 வந்து மைனஸ் பண்ணணும். அடுத்தடுத்து ரெண்டு எண்களை வந்து மைனஸ் பண்ணணும். 183ல இருந்து 43 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 140. சோ கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னா HCF வந்து கண்டுபிடிக்கும். சோ எதுக்குலாம் HCF கண்டுபிடிக்க போறோம்னா 48 92 140க்கு HCF 2 2 4 4 2 8 12 2 24 6 2 12 3 2 6 4 3 3.
அடுத்து 2 4 2 பேலன்ஸ் 1 6 2 12 2 2 4 3 2 6 23வது வாய்ப்புல மட்டும்தான் இது போகும். அடுத்து 7 2 14 2 3 2 6 பேலன்ஸ் 1 I 2 10 5 7 5 35 1 7 7. ஸோ எல்லாத்துலயும் காமனா வரக்கூடிய நம்பர் மட்டும் தான் எடுக்கணும். ஸோ 48 92 140. 48க்கு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 1 2 3 4 4 தடவை 2 வந்திருக்கு, 3 ஒரு தடவை வந்திருக்கு. ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா 92க்கு 2 தடவை 2 23 ஒரு தடவை வந்திருக்கு. 140க்கு 2 2 தடவை 5 ஒரு தடவை 7 ஒரு தடவை வந்திருக்கு. இப்போ மூணுத்துலயும் வந்து காமனா வரக்கூடிய எண் மட்டும் தான் எடுக்கணும். 2 இங்க இருக்கக்கூடிய 2. ஸோ வேற எதுவுமே காமனா வரல. 2 இன்ட்டு 2 4. அப்போ ஆப்ஷன் ஏ 4. 12வது சம். ஒரு தண்ணீர் தொட்டியை நிரப்புவதற்கு முதற் குழாய் 12 மணி நேரம் ஆகிறது. அதே தொட்டியை இரண்டாம் குழாய்க்கு 6 மணி நேரம் ஆகிறது. மூன்றாம் குழாய்க்கு 4 மணி நேரம் ஆகிறது. 3 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் தண்ணீர் தொட்டி நிரம்புவதற்கு ஆகும் நேரம் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதுல முதல் குழாயை ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். 12 மணி நேரம் ஆகிறது. இதை வந்து 1/12 இது மாதிரி பின்ன வடிவத்துல எழுதணும். இரண்டாவது குழாய் 6 மணி நேரம், மூன்றாவது குழாய் 4 மணி நேரம். ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் தொட்டி நிரம்புவதற்கு ஆகும் நேரம் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. சோ நிரம்புவதற்கு அப்படின்னா அது வந்து பிளஸ் பண்ணணும் மூணுத்தையுமே. அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 1/12 பிளஸ் 1/6 பிளஸ் 1/4. ஸோ பகுதிகள் எதுவுமே சேமா இல்லாதனால இது வந்து எல்சிஎம் எடுக்கலாம். 6 2 12 3 2 6 2 2 4 3 2 6 3 1 2 2. அடுத்து மூணாவது வாய்ப்புல போட்டோம் அப்படின்னா ஒரு தடவை போகும். 2 2 4 4 3 12. ஸோ பகுதிகள் வந்து 12 வர மாதிரி போடணும். ஸோ 12ஓட எதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 12 வரும்னா 1 பிளஸ் இது 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 12 வரும். 2 பிளஸ் இது 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 12 வரும். ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 6/12. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 6 6 2 6 12. ஸோ ஆன்சர் வந்து 1/2ன்னு எழுதக்கூடாது. இதை வந்து தலைகீழ எடுத்து எழுதணும். 1/2 தலைகீழி பார்த்தீங்கன்னா 2/1. அதாவது 2. ஆப்ஷன் ஏ 2 மணி. 13வது சம். If the LCM of x and y is z, what is the HCF of x and y அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இரு எண்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. இந்த ஃபார்முலால இந்த சம்ம வந்து போட முடியும். இதுல HCF தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ HCF வந்து அப்படியே வச்சுக்கலாம். ஸோ LCM என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா Z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x into y அப்படியே இருக்க போகுது. அதாவது x into y divided by z equal to HCF. இந்த கண்டுபிடிக்கோட HCF இங்கேயே இருக்கும். பெருக்கல் இருக்கக்கூடிய z இங்க வரும்போது வகுத்தலா மாறும். அடுத்து 14வது சம். Find the GCD of a cube minus 1 a square minus 1. GCD அப்படின்னா HCF வந்து கண்டுபிடிக்கணும். இப்ப a cube minus 1 இருக்கு இல்லையா? இது பாக்குறதுக்கு a cube minus b cube ஃபார்முலா படி இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா a minus b a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். ஸோ அதுபடி இந்த டேர்மை வந்து நம்ம பிரிக்கணும். a கியூப் மைனஸ் 1 a மைனஸ் 1 a ஸ்கொயர் பிளஸ் a பிளஸ் 1. அடுத்து a ஸ்கொயர் மைனஸ் 1. இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இந்த ஃபார்முலா படி இருக்கு. இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா a மைனஸ் b a பிளஸ் b a மைனஸ் b அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து a பிளஸ் 1 a மைனஸ் 1 அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ வந்து ஜிசிடினா HCF அப்படின்னா இந்த ரெண்டுத்துலயுமே காமனா வரக்கூடிய நம்பர் மட்டும்தான் எடுக்கணும். இந்த ரெண்டுத்துலயுமே காமனா என்ன இருக்குன்னா a மைனஸ் 1 a மைனஸ் 1 மட்டும்தான் இருக்கு. HCFலயே பாத்தீங்கன்னா லோவஸ்ட் பவர் தான் வந்து எடுக்கணும். ஸோ ரெண்டுத்துமே பவர் வந்து 1 தான். அப்ப ஆப்ஷன் டி a மைனஸ் 1. 15வது சம். மீப்பெரு பொது காரணி 15 ஆக இருக்குமாறு எத்தனை ஜோடி எண்கள் 40க்கும் 100க்கும் இடையே இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. மீப்பெரு பொது காரணி அப்படின்னா HCF 15. இந்த 40க்கும் 100க்கும் இடையே 15ஆல் வகுப்படக்கூடிய எண்கள்.
சரியான எண்கள்னா 45, 60, 75, 90. சரி செக் பண்ணி பார்க்கலாம். 45 15 டிவைட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டா டிவைட் ஆகணும். 4 5 5 3 5 15 9 5 45 4 3 3 3 3 9 எக்ஸாக்டா டிவைட் ஆகுது. அடுத்து 60 15 டிவைட் பண்ணி பார்க்கலாம். 4 5 5 3 5 15 15 60 1 3 3 4 3 12 இது எக்ஸாக்டா டிவைட் ஆகுது. 75 15 டிவைட் பண்ணி பார்க்கலாம். 3 5 15 4 5 பேலன்ஸ் 2 5 25 1 3 3 I 3 15 இது வந்து எக்ஸாக்டா டிவைட் ஆகுது. இப்போ 90 15 டிவைட் பண்ணி பார்க்கலாம். 3 5 15 1 5 பேலன்ஸ் 4 8 5 40 1 3 3 6 3 18 இது பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா டிவைட் ஆகுது. கொஸ்டின் என்ன கேக்குறாங்க அப்படின்னா எத்தனை ஜோடிகள் அப்படின்னு கேக்குறாங்க. 4 ஜோடிகள் தான் பாத்தீங்கன்னா 15 எக்ஸாக்டா டிவைட் ஆகுது இல்லையா? அப்ப ஆப்ஷன் பி 4. 16வது சம். ஒரு வட்டமான தோட்டத்தை சுற்றி ஒரே நேரத்தில் துவங்கி ஏபிசிடி என்பவர்கள் ஒரே திசையில் ஓடுகின்றனர். ஒரு முறை சுற்றி வர ஏபிசிடி என்பவர்கள் எடுத்துக்கொள்ளும் கால அளவு முறையே ஏ வந்து 30 நிமிடங்கள், பி 60 நிமிடங்கள், சி 90 நிமிடங்கள், டி வந்து 105 நிமிடங்கள் வந்து எடுத்துக்கிறாங்க. துவக்க புள்ளியில் எத்தனை மணிக்கு பிறகு இவர்கள் மீண்டும் சந்திப்பார்கள், அதாவது மீண்டும் ஒன்றாக சந்திப்பார்கள். அந்த ஒன்றாக அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. ஒன்றாக, மிக குறைந்த அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். அப்போ இந்த எண்களுக்கு எல்லாம் எல்சிஎம் எடுக்கணும். 30 60 90 105 இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்லாமே 0 5ல முடியறதுனால 5ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கலாம். 6 5 30 12 5 60 18 5 90 இது 21 தடவை போகும். அடுத்து 3ஆவது வாய்ப்பாடுல 2 3 6 4 3 12 6 3 18 7 3 21. அடுத்து 2வது வாய்ப்பாடுல போட்டுக்கலாம். 1 2 2 2 4 3 6 7 அப்படியே இருக்கும். மறுபடியும் 2வது வாய்ப்பாடுல 1 1 3 7. அடுத்து பேலன்ஸ் இது 3வது வாய்ப்பாடுல போடலாம். இதை வந்து 7வது வாய்ப்பாடுல போடலாம். இப்போ இதை பெருக்கிக்கலாம். I3 15 2 2 4 3 7 21. அதே பெருக்கணும்னா 1260 நிமிடங்கள் அப்படின்னு வரும். இப்போ கொஸ்டின்ல எத்தனை மணிக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நமக்கு நிமிடமா இருக்கு இல்லையா? 1260 நிமிடம் அப்படின்னு இருக்கு. இதை வந்து மணியா வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஒரு மணி அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு நிமிடம்? 60 நிமிடம். அப்ப நிமிடம மணியா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 60ஆல வகுக்கணும். வகுத்தல் 60. 1260 60ஆல வகுக்கணும். 1260 60ஆல டிவைட் பண்ணிக்கலாம். 0க்கு 0 4 2 3 2 6 6 2 12 3 2 6 1 3 3 2 3 6 1 3 3. ஆப்ஷன் சி 21 மணி நேரம். 17வது சம். எண்கள் 15 25 40 மற்றும் 75 வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய அல்லது மிக சிறிய இலக்கங்கள் மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த எண்களுக்கு எல்லாம் வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 15 25 40 75 எல்லாமே 0 5ல முடியறதுனால 5வது வாய்ப்பாடுல எடுத்துக்கலாம். 3 5 15 5 25 8 5 40 1 5 5 பேலன்ஸ் 2 5 25. மறுபடியும் 5வது வாய்ப்பாடுல இந்த 3 4 5 5 3 5 15. அடுத்து 3வது வாய்ப்பாடுல போடும்போது 4 3 3 4 3 3. அடுத்து 8வது வாய்ப்பாடுல போட்டுக்கலாம். 5 25 3 24. 25 24 பெருக்கணும் அப்படின்னா 600 அப்படின்னு வரும். இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னு கேக்குறாங்க. மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படிங்கிறது 9999. 9999 இந்த 600ஆல டிவைட் பண்ணணும். இது ஒரு தடவை போகும். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3999 அப்படின்னு வரும். அடுத்து இது 6 தடவை பண்ணோம் அப்படின்னா 3600 அப்படின்னு கிடைக்கும். 399. இதுக்கப்புறம் இதை வந்து பாயிண்ட் வச்சு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும்.
9999ல இருந்து 399 மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0 0 6 9. அப்ப ஆப்ஷன் ஏ 9600. 18வது சம். எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஏ பவர் 3 பி பவர் 4 ஏ பி பவர் 5 ஏ பவர் 2 பி பவர் 7. இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் அப்படின்னாலே எல்லா ஆல்பாபெட்டையும் ஒரு தடவை எழுதிக்கணும். ஏபின்னு சொல்லிட்டு 2 ஆல்பாபெட் இருக்கு. ஸோ இதெல்லாமே பவர்ல இருக்கு இல்லையா? எல்சிஎம் அப்படின்னா பவர்ல ஹையஸ்ட் பவர் வந்து எடுத்துக்கணும். ஏலயே ஹையஸ்ட் பவர் எது? 3. பில ஹையஸ்ட் பவர் 7. அப்ப ஆப்ஷன் பி ஏ பவர் 3 பி பவர் 7. 19வது சம். இரு வெவ்வேறு எண்களின் ஜிசிடி மற்றும் எல்சிஎம் சரியான தொடர்பு அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இப்ப இது வந்து ஹெச்சிஎஃப், மீப்பேரு பொது வகுத்தி அப்படின்னு, மீசேரு பொது மடங்கு அப்படின்னா எல்சிஎம். இது ரெண்டும் ஈக்குவலா இருக்குமா, இல்ல வந்து எல்சிஎம் வந்து பெருசா ஹெச்சிஎஃப் வந்து பெருசா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா நம்ம பண்ணலாம். இந்த சம்முடைய ஸ்டார்டிங்கே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எல்சிஎம் ஹெச்எஃப் எப்படி எடுக்குது அப்படிங்கறத. இப்ப 16 12ன்னு சொல்லிட்டு 2 நம்பர் இருக்கு. இதுக்கு எல்சிஎம் எடுக்க போறோம், ஹெச்சிஎஃப் வந்து எடுக்க போறோம். எல்சிஎம் அப்படின்னா ஒரே பாக்ஸ்ல போடணும்னு சொல்லியிருப்போமா? ரெண்டாவது வாய்ப்புல போடும்போது 8 2 16 6 2 12 4 2 8 3 2 6 2 2 4 3 4 2 2 3 4 3 3 2 2 4 2 2 4 3 4 4 16 16 இன்ட்டு 3 6 3 18 48. அப்ப எல்சிஎம் எவ்வளவு வருதுன்னா 48. இப்ப ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கலாம். ஹெச்சிஎஃப் அப்படின்னா தனித்தனி பாக்ஸ்ல வந்து போடணும். 8 2 16 4 2 8 2 2 4 1 6 2 12 3 2 6 1. சோ 16க்கான காரணிகள் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. 12க்கு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3. இப்ப இதை பேர் பண்ணணும். 2க்கு 2 இந்த 2க்கு 2 வேற எதுவுமே பேரா இல்ல. அப்ப 2 இன்ட்டு 2 4. அப்ப ஹெச்எஃப்கான வேல்யூ பாத்தீங்கன்னா 4. இந்த மாதிரி எந்த நம்பர் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணாலுமே ஹெச்எஃப் விட எல்சிஎம் தான் வந்து பெருசா இருக்கும். ஹெச்எஃப் அப்படிங்கிறது 4, எல்சிஎம் அப்படிங்கிறது 48 தானே வந்து பெருசா இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி இந்த 4ன்னு கொடுத்துருக்காங்களே அதான். மீசிறு பொது மடங்கு அப்படின்னா எல்சிஎம் தான் பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் விட பெருசா இருக்கும். அப்ப ஆப்ஷன் டி 4. 20வது சம். PQRSTன்னு சொல்லிட்டு ஒரு 5 வேரியபிள் வந்து கொடுத்துருக்காங்க. என்பன கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா ஏபி அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இருப்பின் P மைனஸ் 4Q பிளஸ் 6R மைனஸ் 4S பிளஸ் T ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த PQRSTன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அந்த Pக்கு வந்து 1, Qக்கு 2, Rக்கு 3, Sக்கு 4, Tக்கு 5 சொல்லிட்டு இந்த வேல்யூஸ் எடுத்துக்கலாம். இப்ப இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, இந்த P மைனஸ் 4Q பிளஸ் 6R மைனஸ் 4S பிளஸ் Tல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சோ P ஓட வேல்யூ வந்து 1 மைனஸ் 4 இன்ட்டு Qக்கு வந்து 2 பிளஸ் R இன்ட்டு Rக்கான வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 3 மைனஸ் 4 இன்ட்டு S வந்து 4 பிளஸ் T வந்து 5 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். 1 மைனஸ் 4 2 8 பிளஸ் 6 3 18 மைனஸ் 4 4 16 பிளஸ் 5 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணா எங்கெங்கெல்லாம் பிளஸ் டேர்ம் இருக்கோ அதை முதல்ல பிளஸ் பண்ணிக்கிறோம். சோ இந்த 18 5 1 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 24 அப்படின்னு வரும். வேற எங்க மைனஸ் டேர்ம் இருக்குன்னா -8 -16. சோ காமனா மைனஸ் எடுத்துக்கிட்டு 16யும் 8யும் ஆட் பண்ணும்போது 24 அப்படின்னு வரும். சோ பிளஸ் 24 மைனஸ் 24 ஜீரோவா மாறிடும். அப்ப ஆப்ஷன் டி 0. 21வது சம். 90 150 225 ஆகிய எண்களின் மீப்போவா மற்றும் மீப்போமா காண்க. மீப்போமா அப்படின்னா HCF, மீப்போமா அப்படின்னா LCM. இந்த ஆர்டர்ல தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து HCF வந்து கண்டுபிடிச்சிடலாம். 90 150 225. HCFனா தனித்தனி பாக்ஸ்ல வந்து போடணும். அஞ்சுல போடும்போது 4 5 5 பேலன்ஸ் 4 8 5 40. அடுத்து மூணாவது வாய்ப்பாடுல 6 3 18 மறுபடியும் 3 2 3 6 4 2 2. அடுத்து அஞ்சாவது வாய்ப்புல போடும்போது 3 5 15
6 5 30, 2 5 2 3 6, 4 2 2, 4 5 20, பேலன்ஸ் 2, 5 25, 9 5 45, 3 3 9, 1. இப்ப 90க்கான காரணிகள் பாத்தீங்கன்னா 5 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 2, 150க்கு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 2, 225க்கு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 3. இப்ப இந்த 5க்கு இந்த 5 பேர் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த 3க்கு இந்த 3 வந்து பேர் பண்ணிக்கலாம். வேற எதுவுமே பாத்தீங்கன்னா காமனா வராது. அப்ப 5 இன்ட்டு 3 15. ஸோ 15ல ஏதாவது ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ 15. இப்போ நீங்க அந்த எல்சிஎஃப் ஹெச்சிஎஃப் எடுத்தீங்க அப்படின்னா 450 வரும். ஏன்னா ஆன்சர் வந்து ஹெச்சிஎஃப் வந்து 15 ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு 4 ஆப்ஷன்லுமே. அப்ப இதுதான் வந்து ஆன்சர். 22வது சம், அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர், அதாவது ஏறு வரிசையில எழுத சொல்றாங்க. மூணு பை 4, 1 பை 2, 5 பை 8. ஏறு வரிசையில எழுதணும் அப்படின்னா பகுதிகள் பாத்தீங்க அப்படின்னா சேமா இல்ல. அப்ப என்ன பண்ணணும்னா எல்சிஎம் வந்து எடுக்கணும். 4, 2, 8க்கு எல்சிஎம் எடுக்கணும். 2 2 4, 1 2 4 2 8, 1 2 1 2 2 4, இது 1 2. இப்ப 2 2 4, 4 2 8. இப்ப எல்சிஎம் வந்து 8 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சோ இந்த 3 பை 4, 1 பை 2, 5 பை 8. சோ 8ன்னு கிடைக்கணும். சோ பகுதியில 8 வரணும் அப்படின்னா இதுல 2 பெருக்குனா 8 வருமா? அப்ப மேலே 2ஆல பெருக்கணும். 3 2 6. அடுத்து இங்க 8 வரணும் அப்படின்னா 4ஆல பெருக்கணும். 2 4 8, 1 4 4. சோ இங்க 8 வரணும் அப்படின்னா 1ஆல பெருக்குனா போதும். 5 5. இப்ப பகுதிகள் வந்து சேம் ஆயிடுச்சு. ஏறு வரிசை அப்படின்னா சின்னதுல இருந்து பெருசு அப்படின்னு அர்த்தம். இது இருக்கிறதுலே சின்னது எது அப்படின்னா 1 பை 8. சோ ஆர்டர் எழுதிக்கலாம். 1 பை 8, அடுத்த சின்னது 4 பை 8, அடுத்து 6 பை 8. இந்த 1 பை 8க்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா 5 பை 8. சாரி, இது வந்து 5, இங்கே 5. அப்ப ஆர்டர் மாறும். சின்ன நம்பர் பாத்தீங்கன்னா 4 பை 8, அப்புறம் 5 பை 8, அடுத்து 6 பை 8. 4 பை 8க்கான கொஸ்டின் பாத்தீங்கன்னா 1 பை 2. அடுத்து 5 பை 8க்கு 5 பை 8 தான். அடுத்து 6 பை 8க்கான கொஸ்டின் வந்து 3 பை 4. அப்போ 1 பை 2ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 1 பை 2, 5 பை 8, 3 பை 4னா ஆப்ஷன் ஏ. 23வது சம், ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் 3 a minus 1, 2 a minus 1 the whole square, a square minus 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த எண்கள் இருக்கு இல்லையா, இந்த எண்களுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டானா வகுத்தல் போடும் இல்லையா. 4 3 3 2 ரெண்டாவது வாய்ப்புல போடும்போது 1 2 2. அப்ப இதுக்கு எல்சிஎம்ல 3 2 6 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப இந்த a minus 1, a minus 1 the whole square, a square minus 1 இருக்கு இல்லையா. இதை என்ன பண்றதுன்னா இந்த a minus 1 வந்து பிரிக்க முடியாது. அப்ப a minus 1 வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து a minus 1 the whole square இருக்கு இல்லையா, அதையும் பிரிக்க முடியாது. a minus 1 the whole square அப்படியே வச்சுக்கலாம். இந்த a square minus 1 இருக்கு இல்லையா, அதாவது பிராக்கெட் குள்ள பவர்ல வந்து ஏதாவது நம்பர் இருந்தா மட்டும் அது ஃபார்முலா படி பிரிக்க முடியும்னு சொல்லியிருப்பேன். சரி, இது எப்படி பிரிக்கலாம்னா a square minus b square ஃபார்முலா படி இருக்கு. இதை பிரிச்சோம் அப்படின்னா a plus b, a minus b அந்த ஃபார்முலா படி பிரிக்கலாம். அப்ப a plus 1, a minus 1. இதுக்கு a plus 1, a minus 1. இப்ப எல்சிஎம் என்ன அப்படின்னா இந்த 6 அப்படியேதான் இருக்கும். இப்ப எல்லாத்துலயும் ஒரு தடவை வரக்கூடிய நம்பர் எடுத்து எழுதணும். a minus 1, a minus 1, a minus 1. எல்சிஎம் அப்படின்னா இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பவர் எது அப்படின்னா a minus 1ல பவர் 2 தானே. அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது என்ன a plus 1. அப்ப ஆப்ஷன் டி 6 a minus 1 the whole square, a plus 1.